ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ஃபேஷன் வித் ஏஞ்சல்லேருந்து உங்களுக்கு சித்ரா பேசுகிறேன். ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருப்பேன். உங்களுக்கு பேப்பர் கட்டிங் இந்த பிரின்சஸ் ப்ளவுஸில் பட்டி வச்சு ஸ்கேலப் டிசைன் எப்படி தைக்கிறதுன்றது பார்ட் 1 போட்டிருப்பேன். வீடியோடைய லிங்க் வைக்கிறேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள். ஸோ அந்த வீடியோவை இப்போ பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் பேட்டர்ன் போட்டு எப்படி லைனிங் கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பிரின்சஸ் கட்டுக்கு பேட்டர்ன் போட்டிருக்கோம். இப்போ அதோட இது எப்படி நம்ம கட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ இது பேக் பீஸ் அப்படியே போட்டிருக்கோம். நீங்கள் எதுவும் துணியெல்லாம் எதுவுமே விட வேணாம், ஏன்னா எல்லாமே நம்ம பேப்பர் கட்டிங்கில் விட்டு தான் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம பட்டியும் வேறு வச்சு அவங்களுக்கு தைக்கணும் ஸ்கேலப் டிசைனு. ஸோ அதே மாதிரி கையும் பார்த்திங்கன்னா ஸ்லீவும் 10 இன்ச்சஸ்க்கு லாங்காக கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் பேட்டர்ன் போட்டிங்கன்னா துணி உங்களுக்கு ஷார்ட்டாக பண்ணிக்கலாம், கம்மியாக உங்களுக்கு செலவாகும். இந்த பிரின்சஸோடைய 3 டாட் ப்ளவுஸோடைய பிரின்சஸ் இது சரிங்களா. சிங்கிள் டாட்டோடைய பிரின்சஸ் நான் இன்னொரு நாளைக்கு போடுறவங்களுக்கு இது 3 டாட்டோடைய உங்களுக்கு பிரின்சஸ் கட் நான் இப்போ உங்களுக்கு போட்டிருக்கேன் சரிங்களா. இப்போ இதில் பேக் பார்ட் வச்சிட்டோம். பிரின்சஸோடைய ஃப்ரண்ட்டு இது நெக் சைடு, இது நெக் பாக்கை உங்களுக்கு வச்சுருக்கோம். இது பேக் பார்ட்டு, பிரின்சஸோடைய பேக் பார்ட் வச்சுருக்கோம். இது ரெண்டும் ஒன்றுன்னா ஒன்று. இதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ 1ல் போட்டிருப்பேன். ஸோ இதோட டீட்டெயில் வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டிங் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு போட போகிறேன். அங்கங்கே நகராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் சேஃப்டி பின் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஸோ இல்லைன்னா உங்களுக்கு காற்றுல பறந்துக்கிட்டே இருக்கும். சேஃப்டி பின் போட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக நிற்கும். யாரோட உதவி இல்லாமல் நீங்கள் அழகாக துணி கட்டிங் பண்ணிக்கலாம் சரி. ஸ்லீவ் பேட்டர்னும் போட போகிறோம். இப்போ ஸ்லீவும் உங்களுக்கு இவ்வளோ தூரம் இருந்தால் போதும். நீங்கள் இப்படியே ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. இதிலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணிவிடுங்க. 1/4 இன்ச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும், அதனால மொட்டைப்பு குடஞ்சி எடுக்கிறதுலாம் அப்புறம் எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்லீவ் பத்தாது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவே இவ்வளோ வந்துடுது. ஸோ அப்போ இவ்வளோ ஜாயிண்ட்டு கொடுக்குற மாதிரி வரும். அதனால் ஸ்லீவ் அப்படி வச்சுக்கலாம். இது துணி மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ ஓவரலாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட்டுக்கானது நம்ம வச்சுருக்கோம். 2 கிளாத் போட்டிருக்கோம். ஸோ ஒரு மெஷரிங் வைக்கிறோம், 2 கிளாத் போட்டிருக்கோம். அப்போ நமக்கு துணி கிடச்சிடும் சரிங்களா. இது பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டிக்கு நார்மலாக ஒரு 5 இன்ச்சு இருக்கான்னு பாருங்கள். ஸோ 5 இன்ச்சு மேலேயே இருக்குது உங்களுக்கு பட்டிக்கு சரிங்களா. இது பட்டி பார்ட்டுக்கு உங்களுக்கு சரியாக போயிடும் ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா கைக்கு கொடுத்துருக்கோம். மீதி இருக்கிற பீஸ் நம்ம ஹை பட்டி பட்டன் பட்டிக்கு தைக்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த நெக் பார்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கைக்கு நமக்கு பத்தலை துணி. ஸோ இப்போ இந்த நெக் பார்ட் எடுத்து தான் நம்ம கைக்கு போட்டு கட் பண்ண போகிறோம் சரிங்களா. எந்த துணியுமே வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் துணி வேஸ்ட் பண்ணாமல் பண்ணுறதுக்கு பார்த்துங்க. ஏன்னா துணி நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம சப்போஸ் வாங்குகிற துணியாக இருந்தால் வாங்கிடலாம், வாங்க முடியாத துணியாக இருந்தால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு துணி நீங்கள் தைச்சி முடிக்கிற வரைக்கும் அந்த பீஸ் ஒன்று கூட தூக்கி நீங்கள் குப்பையில் போடாதீங்க, டஸ்ட்பினில் போடாதீங்க. போட்டுட்டீங்க அப்படின்னா திடீர்னு நமக்கு அந்த கிளாத்து தேவைப்படும். அப்போ நம்ம தேடிட்டு கிடக்கணும், அது எங்கேயுமே நமக்கு கிடைக்காது சரிங்களா. அதனால் எப்போவுமே நீங்கள் துணி ஒரு பீஸு இருந்ததுன்னா கூட எடுத்து பத்திரமா வச்சுங்க. அந்த கஸ்டமர் ஃபீட்பேக் சொல்கிற வரைக்கும் அந்த கலர் துணியை தூக்கி போடாதீங்க. ஏன்னா இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் அது பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு கஸ்டமர் அப்படின்னா என்கிட்ட அளவு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 44 இருந்தது அளவு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி 44 அளவுன்னு சொல்லி நானே வாங்கிட்டு துணியெல்லாம் வாங்கியாச்சு. அவங்க கரெக்டாக எனக்கு அளவு கொடுத்துட்டு போய் 15 நாளில் 2 இன்ச்சு ஏறிட்டாங்க அளவு கொடுத்துட்டு. ஸோ இது எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு தெரியல. அப்படி உங்களில் யாருக்கெல்லாம் நடந்திருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இது எனக்கு மட்டும்தான் நடந்திருக்கா என்னன்னு தெரியல, அப்படி தான் நான் நினச்சிட்ருக்கேன். நீங்கள் யாருன்னா அந்த மாதிரி இல்லை எங்களுக்கும் இது நடந்திருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் இது தெரியும், ஓ இப்படி நடந்திருக்கா அப்படின்னு. ஸோ 2 இன்ச்சு ஏறிட்டாங்க. நாங்களும் ப்ளவுஸ் அவங்களுக்கு தைச்சியும் கொடுத்துட்டோம். 2 பேருக்கு தைச்சி கொடுத்தோம். அதில் ஒருத்தவங்களுக்கு கரெக்டாக இருக்குது, இவங்களுக்கு மாத்திரம் ஆல்ட்ருன்னு 2 வாட்டி எனக்கு திரும்ப வந்துடுச்சு. ஏன் இவங்க ஆல்ட்ருன்னு 2 வாட்டி திரும்ப எனக்கு வருது அப்படின்றது எனக்கு ஒரே குழப்பமாகவே இருந்துச்சு. சரி, ஸோ எனக்கு அதில் நான் என்ன பண்ணிட்டேன், சரி பொறுமையாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா எனக்குமே இது புது அனுபவம் தான், இத்தனை வருஷத்தில் நான் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணதில்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், சரி பரவாயில்ல நீங்கள் வாங்கலை, இன்னொரு வாட்டி மெஷர் எடுக்கலான்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச்சு அவங்க ஏறிட்டாங்க. ஸோ எனக்கே ஒரே குழப்பமாயிடுச்சு. இல்லை நம்ம தப்பாக மெஷரிங் எடுக்கிறோமான்னு சொல்லி பார்க்குறோம். மற்ற அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது, அந்த இடம் மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. அப்போ பார்த்தா இன்ச்சு. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு நான் காட்டினேன். ஏன்னா எங்ககிட்ட ட்ரையல் ரூமும் இருக்குது.
ஸோ அதனால் அவங்க எங்கேயோ போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட சொன்னீங்க பாருங்கள் மெஷரிங்கன்னொடனே அவங்க அப்படியே ஒரு மாதிரி திகைச்சு போயிட்டாங்க. ஏன்னா இது அவங்களும் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரும்ன்ட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட அந்த கிளாத் இருந்தது. சரி பரவாயில்ல, அதுக்கே நீங்களாம் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்கிட்ட இருந்த துணியை வச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு கடகடன்னு அவங்களுக்கு ஆல்ட்ரு பண்ணி கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி அப்போது அந்த துணியை நான் அன்றைக்கி தூக்கி போட்டிருந்தேன்னா ஸோ டெஃபினட்டாக நான் என்ன பண்ணியிருக்க முடியாது, அவங்களுக்கு நான் அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் வரல. ஸோ ஓகேவாயிடுச்சு அப்போ அவங்களுக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய அனுபவம். ஸோ உங்களில் யாருக்குன்னா இந்த மாதிரி இருந்ததுருக்கு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஒரு துணி வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக போடாதீங்க, வச்சு வைங்க. ஒரு சின்ன பீஸாக இருந்தால் கூட. ஏன்னா நமக்கு டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு ஒரு கலை தான். கற்றுக்க தான் நமக்கு வந்து ஒரு அனுபவம், சரிங்களா? இதில் இருந்தாலும் கூட இதை மாதிரி ஒரு அனுபவம் அன்றைக்கி தான் புதுசு நானே சந்தித்தது. ஸோ இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் அந்த மாதிரி எடுத்து வச்சுருந்து பண்ணுங்கள், சரிங்களா? அதனால் துணி வந்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சிக்கனமாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இந்த இடம் வரும்போது மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு தெரியும், ஏன்னா இது ரெண்டும் ஜாயின் பண்ணக்கூடிய இடம். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து துணி எக்ஸ்ட்ரா வேணும். ஸோ இந்த இடம் வரும்போது இப்போ இது நகர்த்திட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு இந்த 1/4 இன்ச்சிங்க வந்துடும். ஸோ இந்த பார்ட்டு மட்டும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த இடமும், ஏன்னா இந்த இடம் நம்ம ஜாயிண்ட்டு கொடுக்குற இடம். அப்போ இந்த இடமும் வந்து ஒரு 1/4 இன்ச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் துணி எப்படி பார்த்து நான் எப்படி மெஷர் பண்ணி பண்ணுறேன்றது நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி துணிங்க எதுவுமே வேஸ்ட்டு விழாமல் ஸோ எடுக்கணும். நம்ம டெய்லரினுடைய வேலையே அதுதான். 60 சென்டி அதுக்காக 2 மீட்டர் தைக்க வேண்டியவங்களுக்கு போய் நம்ம 1/2 மீட்டரில் தைக்கினா தைக்க முடியாது, சரிங்களா? யாருக்கு நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க முடியுமோ ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம தைச்சி ஆகணும், வேறு வழி கிடையாது, சரிங்களா? இது நெக் பார்ட்டு. நெக்கு வந்து நம்ம அப்படியே அடித்து தான் திருப்ப போகிறோம். அதனால் நான் ஸோ இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட் எடுத்துட்டோம். ஸ்லீவுக்கு கண்டிப்பாக ஜாயிண்ட் போடுற மாதிரி வரும். ஜாயிண்ட் வந்து தெரியாத ஜாயிண்ட் போடுங்க, சரிங்களா? போட்டுங்க. உங்களுக்கு இது அடையாளத்துக்கு வேணும்னா அர்க்காத் போட்டுருங்க. சென்டருக்கு வந்து தெரியறதுக்காக நெக் அர்க்காத் போடுங்க. அப்போ தான் சென்டர் வச்சு நீங்கள் அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், சரிங்களா? இப்போ பாருங்கள், பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் 3 எடுத்தாச்சு. இப்போ இது பட்டிக்கு. அதனால் இந்த பீஸ் மட்டும் நான் அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். தைக்கும்போது நான் ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மெஷர் பார்த்து கட் பண்ணிக்குவேன். அந்த டைமுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, இது நம்ம மிஷின் டேபிள்லேயே போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக் பீஸ் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம போட்டு பட்டி பட்டம் பட்டி. இப்போ பாருங்கள், நான் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், கொஞ்சம் நகர்த்தி வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம என்ன தான் பேசிகிட்டு இருந்தால் கூட சொல்லுவாங்க இல்லையா, காரியத்தில் கண்ணாக இருக்கணும்னுவாங்க. அந்த மாதிரி என்ன தான் பேசினாலே என் மைண்டு வந்து ஃபுல்லாக அந்த கட் பண்ணும்போது அதில் தான் இருக்கும். என்ன தான் பேசினா கூட கவனமாக இருப்பேன். ஸோ யோசனை பண்ணேன், நம்ம தள்ளி வச்சோம்னா நமக்கு இது மாதிரி பிசுறாக 2 பீஸ் வந்துடும். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம உட்காந்துக்கிட்டு ஜாயின் போட்டுட்டு இருக்கணும் இல்லைங்களா? இப்போ நான் சொன்னேன் ஸ்லீவுக்கு வந்து ஜாயின் போடுற வேலை வரும்னு சொன்னேன். இந்த இப்போ பாருங்கள், இப்போ இந்த பீஸை நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே பீஸ் அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கையும் நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கள், ஜாயிண்ட் பீஸை வச்சு அடிச்சிடுங்க. ஜாயிண்ட் பீஸை வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பேப்பர் பேட்டர்ன் போட்டு நீங்கள் மிஷின் மேலேயே ஸ்லீவை கட் பண்ணி தைச்சிங்கன்னா உங்கள் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும், சரிங்களா? இல்லைனா நீங்கள் இங்கே கொஞ்சம் கொடுக்கணும், அப்புறம் இந்த ஓரத்தில் கொடுக்கணும், இந்த மாதிரி 4 பீஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால் சிங்கிள் பீஸ் போட்டு நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ஸ்லீவ் பேட்டர்னோட நீங்கள் அப்படியே வச்சுடுங்க. ஸோ பேப்பர் கட்டிங் போடுறது மூலிமா உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து நடக்கும், சரிங்களா? ஸோ அது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்பு தான். அதுக்காக தான் உங்களுக்கு நான் டீட்டெயில் வீடியோன்னு சொல்கிறது காரணம் இதுதான். உங்களுக்கு என்ன புரியலையோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை நான் பேசுகிறது புரியலையா அதுவும் சொல்லுங்கள். எனக்கு நீங்கள் பேசுகிறது புரியல, இல்லை டீட்டெயில் போடுங்கன்னாலும் சொல்லுங்கள், பார்த்தாலும் நான் போடுறேன், சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ கிளைண்ட்டோடைய ஃபீட்பேக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஃபிட்டிங் நல்லா இருக்குன்னுவாங்க. ஏன்னா இங்கே வரவங்க அத்தனை பேருமே அலோ ப்ளவுஸ் கொண்டு வர மாட்டாங்க. இங்கே யார்கிட்டையுமே அலோ ப்ளவுஸ் வந்து சரியில்லை, அதனால் நீங்கள் அளவு எடுத்து தைங்கன்னுவாங்க. இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய நோட்டில் எல்லாமே அளவு தான் இருக்கும். 100ல் 1 தான் அலோ ப்ளவுஸ் வரும். அந்த அலோ ப்ளவுஸ் வந்தாலும் சின்ன சின்ன ஆல்டர்னேட் சொல்லுவாங்க. அதில் அது ஒரு 4 இன்ச்சு சொல்லும் போது நான் என்ன பண்ணிவிடுவேன், நீங்கள் எனக்கு அலோ ப்ளவுஸ் வேண்டாம், நீங்கள் மெஷரிங் எடுத்துருன்னு சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா இது என்னுடைய மக்கள் வரதான நோட்டு இது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லாமே நான் அளவு தான் எடுத்திருப்பேன். ஸோ ஒன்று கூட வந்து எனக்கு அளவு ப்ளவுஸே இருக்காது, எல்லாமே எனக்கு அளவு தான்.
இங்கே வரவங்க எல்லாமே. அப்புறம் அடுத்த ப்ளவுஸ் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் தைச்சி கொடுத்தேன் இல்லைங்களா, அந்த அளவு ப்ளவுஸே எனக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இவ்வளோ ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் கிடையாது. ஸோ இப்போ தான் லீவுக்கு வந்திருக்காங்க எங்கள் பாப்பாலாம், அதனால இப்போ அவங்கள வச்சு நான் வீடியோ எடுக்க வைக்கிறேன், டீட்டெயிலாக உங்களுக்கு போடணும் அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 நோட்டு இருக்குது என்கிட்ட. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அளவு தான் உங்களுக்கு, சரிங்களா. இப்போ இந்த வருஷத்துக்கான அளவு தான் இப்போ உங்களுக்கு நான் இதெல்லாமே கொடுத்துருக்கேன். எல்லாமே என்கிட்ட வரவங்களாம் அளவு ப்ளவுஸ் தான். ஸோ அப்போ இதை மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து ஃபீட்பேக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சரிங்களா. இப்போ லைனிங் எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்த்தாச்சு. இப்போ 3வது வீடியோ வந்து நம்ம மெயின் ப்ளவுஸில் எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அது பார்ட் 3 உங்களுக்கு நான் போடுறேன், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து எல்லாம் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நான் வந்து ஹேங்கிங் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இதோடைய பேட்டர்னுக்கும் நிறைய ஆதரவு கொடுங்க. நீங்கள் என்ன மாதிரி வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இன்னும் அது விஷயமாக அது சம்மந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு வந்து நிறைய நான் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கட்டிங்க, அதோட லிங்க் நான் வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் போய் பாருங்கள். இப்போ செகண்ட் பார்ட் வீடியோ வந்து உங்களுக்கு லைனிங் கட் பண்ணுற வீடியோ போட்டிருப்பேன், அதையும் பாருங்கள். இப்போ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்து ஸோ கட் பண்ணுறதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஜாயிண்ட்டு கொடுத்து நம்ம பேப்பர் மார்க்கிங் பண்ணணும். அதுக்காக நான் வெறும் பேப்பர் பேட்டர்ன் போட்டு ஸோ மெயின் கிளாத்தை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து நான் உங்களுக்கு தைக்கும் போது காட்டுறேன். இதில் இருக்கிற இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து அப்படியே ப்ளவுஸில் கொண்டு வரது எப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா. இப்போ ஸ்லீவ் வந்து நான் ஆல்ரெடி அப்படியே சும்மா கட் பண்ணியிருக்கேன், இன்னும் நான் ஷேப் எடுக்கலை. இதெல்லாம் நான் வந்து தைக்கும் போது எடுத்துக்குவேன். இப்போ போடுங்க, ஏன்னா அந்த கஸ்டமர் வந்து கிராஸ் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கிராஸ் போடுங்க, ஸ்ட்ரெயிட் கேட்டாங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட் தான் போடணும், அவங்களுக்கு கிராஸ் போடக்கூடாது, சரிங்களா. ஹார்ம் ஹோல் கிட்ட எப்பவுமே தெரியும் இல்லைங்களா, ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல. ஃப்ரண்ட்டோடைய ஒரு பார்ட்டு இதுக்கு நான் கேன்வாஸ் வச்சு தான் தைக்க போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க லைனிங்கும் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ லைனிங்கே வந்து எக்ஸ்ட்ரா இல்லை எங்களுக்கு, அதனால எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வச்சும் இந்த கலரில் தைக்க முடியாது. அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா கேன்வாஸ் வச்சு தான் தைக்க போகிறேன். ஸோ நெக்கு. ஸோ கேன்வாஸ் வச்சா என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்கு ஷேப்பெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கேன்வாஸ் வச்சு நம்ம வந்து தைக்க போகிறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட். பேக் வந்து அவங்க வந்து லேஸ் ஒர்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஏன்னா இதுக்கு டிசைன் கிடையாது, ஸ்லீவுக்கு மட்டும்தான் டிசைன் வந்திருக்கு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கு நீங்கள் லேஸ் ஒர்க் கொடுங்கன்னு இருக்காங்க. இதெல்லாம் நான் தைக்கும்போது உங்களுக்கு பார்ட் 4 வந்து நான் உங்களுக்கு போடுறேன், சரிங்களா. பார்ட் 4 வந்து பேப்பர் பேட்டர்ன் உங்களை போட சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தைக்கும்போது எதாவது உங்களுக்கு மாறிடுச்சுன்னா கூட நீங்கள் டக்குன்னு இதை எடுத்து பார்த்துக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு, பட்டி. ஸோ இப்போ மீதி இருக்கிற துணியில் வந்து நம்ம இதில் பட்டிக்கு கைக்கு ஜாயிண்ட்டு கொடுக்குறது அந்த ஜாயிண்ட் பீஸு, ஸோ அதுக்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ போய் சேர்கிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.